இந்த பிரசிடென்ட் ஒரு புது கண்ணை செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே சைடுல பார்த்தா அவரோட ஒய்ஃப் கிட்ட ஒரு சோல்ஜர் பேசிட்டு இருப்பான். கொஞ்சம் கூட யோசிக்காம அதே இடத்துல அவனை சுட்டுறாரு. இத பார்த்துட்டு இந்த ஆள் மைக் பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த பிரசிடென்ட பார்த்து பயங்கரமா நடுங்குறான். இவன் பயப்படுறத பார்த்துட்டு இந்த பிரசிடென்ட் சிரிக்கிறாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட டீலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மைக் எல்லா கண்டெய்னர்லயும் வெப்பன் ஃபில் பண்ணிடுறான். எல்லா கண்டெய்னரையும் ஷிப்ல ஏத்தி அதை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு நாடை கிராஸ் பண்ணி போறான். அங்க இருக்க போலீஸ்ல இவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த கண்டெய்னர்ல இருக்க பேர்லாம் அழிக்க சொல்றான். ஏன்னா அந்த போலீஸ் கிட்ட இவங்க மாட்டினாங்கன்னா கண்டிப்பா இவங்க வாழ்க்கை முழுக்க வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த நாட்டோட கொடி இருக்கோ அந்த நாட்டோட கொடியை கட்டி விட்டுறாங்க. சேஸ் பண்ணிட்டு வந்த போலீஸ் கண்டெய்னர் செக் பண்ணி பாக்குறாங்க. உள்ள உருளைக்கிழங்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஷிப் வழியா போகிறத நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபிளைட்ல போறான். ஃபிளைட்ல போனா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். பார்த்தா இவங்க பின்னாடியே ஜெட் வழியா சேஸ் பண்ணிட்டு வராங்க. இவங்களா ஒன்னும் பண்ண மாட்டாங்க, அப்படியே போயிடலான்னு மைக் சொல்றான். அதுக்குள்ள இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சனால ஃபிளைட்டை கீழே லேண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ்ட மாட்டினா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது மைக்குக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வெப்பன்லாம் ஃப்ரீ தான், வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த நாள் முடியறதுக்குள்ள ஃபிளைட்ல என்னென்ன பாட்டு இருக்கோ ஒன்னு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப போலீஸ் வந்து மைக் அரெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாக்குறாங்க. இங்க ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுடுறாங்க.